அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை கைதி தாரா சிங் தன்னை விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு தொடர்பாக பதிலளிக்க ஒடிசா மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடேசன் வணக்கம். இந்த கொலை வழக்கு மற்றும் தாக்கல் செய்யப்பட்ட மனு பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். ஒடிசா மாநிலத்தில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிறிஸ்துவ பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது இரு மகள்களான 10 வயது பிலிப், 6 வயது திமோத் ஆகிய மூவரும் உயிருடன் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் தாரா சிங் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த எரித்து கொல்லப்பட்ட ஆண்டு 1999ஆம் ஆண்டு. தற்போது அவர் 24 ஆண்டுகளாக தற்போது சிறையில் இருப்பதாகவும் ராஜீவ் கொலையாளிகளுக்கு அளிக்கப்பட்ட அதே போன்ற கருணையை தனக்கும் காட்டி தன்னையும் முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், SVL பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி தாரா சிங் தாக்கல் செய்த மனு தொடர்பாக ஒடிசா மாநில அரசுக்கு தற்போது உத்தரவிட்டுள்ளனர். கடந்த 24 ஆண்டுகள் சிறையில் இருப்பதாகவும் ராஜீவ் கொலையாளிகள் விடுவித்ததைப் போல தன்னையும் விடுவிக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரியுள்ளார். முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.